உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார், அதான் பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்ல பேசியாச்சே, எதுக்கு சார் வீட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது சார், நாம விக்டிம் ஃபேமிலியை பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. அந்த ஃபேமிலியை தான் மொத்தமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அதான் நான் உங்க வீட்டுக்கே வரேன். இல்லைன்னா நான் அங்க போயிருப்பேன். யாருகிட்ட பேசணும் சார்? அந்த ஃபேமிலியில் உங்க வீட்டில் இருக்கிறதே 2 பேர் தான். அவங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும். அவங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. என்ன டாக்குமெண்ட், எதுக்கு கையெழுத்து போடணும்? அதெல்லாம் அக்யூஸ்ட் ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது, விக்டிம் ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அடிங்க, யார் அக்யூஸ்ட்? யார் வீட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்க? டேய் நீ கொஞ்சம் அவ்வளவுதான் இருக்க மாட்டே. என்ன சார், உங்க பையன் ரொம்ப துள்றாரு. கேஸ் இன்னும் முடியல சார், அதை மறந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே, இப்ப பேசலாமா இல்ல அதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் ஆர்டரோட தான் வந்திருக்கேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா பேசிக்கலாம். வீரா, சொல்லுங்க சார், என்ன பேசணும்? தனியா தான் மேடம் பேச முடியும். ஏன்னா விக்டிம் ஃபேமிலியும் அக்யூஸ்ட் ஃபேமிலியும் ஒரே இடத்துல இருக்கீங்கல்ல, மொத்தமாலாம் வச்சு பேச முடியாதுல்ல. ஆமா ஆமா சார், மொத்தமா வச்செல்லாம் பேச முடியாது, தனியா தான் பேசணும். போலாமா? வாங்க. வரேன் சார். நான் கண்மணி, முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உன்னோட ஏவல் சாரி காவல்துறைய வீட்டுக்கே வர வச்சிருக்க. வீரா, என்ன விஷயம்? என்னம்மா வாய் ரொம்ப ஓவரா போகுது? லாக்அப்ல உன் புருஷன் எங்ககிட்ட என்ன பாடுபட்டான்னு மறந்து போச்சா? என்ன சார் பயமுறுத்துறீங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த காக்கி சட்டை பெர்மனன்ட் கிடையாது. கூடி சீக்கிரமே இத கழட்டி போடுற நிலைமை வரும். அன்னைக்கு நீங்க ஏண்டா மாறன் மேல கை வச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு திருப்பி கொடுப்பான். இது எல்லாமே அக்கவுண்ட்ல ஏத்தியாச்சு சார். வட்டியும் முதலுமா உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப வரும். பாவம், அப்ப உங்க நிலைமையை நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பு தான் வருது. சரி விடுங்க சார், அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, நீங்க அனுபவிப்பீங்கல்ல, அப்ப தெரிஞ்சுப்பீங்க. என்ன கண்மணி, உங்க தங்கச்சி என்ன மிரட்டுறாங்களா? சார் இங்க பாருங்க, இந்த கேஸை நான் எடுத்துருக்கவே கூடாது, ஆனா நீங்க கேட்டீங்கன்னு தான் எடுத்தேன். இப்போ அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? கண்மணி பாத்தியா சார், இப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சார் நீங்க? ஐயோ சார், அவ வேற நான் வேற சார். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் நீ சொல்றத கேட்டதுனாலதான் பாவம் அவரோட உயர் அதிகாரி அவருக்கு பெரிய பல்பா கொடுத்திருக்காரு. உனக்கு அது தெரியாதா? ஏய் சும்மா இரு. சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, போதும் கண்மணி, தயவு செஞ்சு. இனி நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. நீ என்னடான்னா அவன் மேல கேச போடுற, உன் தங்கச்சி என்னடான்னா உன் பேர்ல ஸ்டே வாங்குறா. என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சார் இல்ல சார், அது நிறுத்துமா. உனக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன அசிங்கப்படுத்திட்டல. இந்த கேஸ்ல நீங்க 2 பேரும் என் ஈகோ டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல. அப்படியா சார்? ஏன் கண்மணி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரோட ஈகோவை நீ டிஸ்டர்ப் பண்ணலாமா? தப்பில்ல கண்மணி. என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இப்ப சொல்றேன், இனிமே இது ஏன் கேஸ். இந்த கேஸ்ல நான் சொல்றதுதான் தீர்ப்பு. என் புருஷன் பாவம், என் குழந்தை பாவம் நீங்க காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் விட மாட்டேன். கொலை பண்ணானா இல்லையாங்கிறதெல்லாம் பழைய காலம். இந்த நிமிஷத்துல இருந்து மாறன் தான் குற்றவாளி, மாறன் தான் கொலை பண்ண அக்யூஸ்ட். நான் ப்ரூவ் பண்ணி அவனை உள்ள தள்ளுறேன். அது அவனோட நிக்காது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நான் உள்ள தள்ளுவேன். சார், எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. கோர்ட்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க மாறன் மேல எந்த தப்பும் இல்லங்கறத நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எங்க சார் போவீங்க? கிளம்புங்க. இந்த மாதிரி சவால்ல நாங்க பல தடவை பார்த்தாச்சு. அப்படியா? என்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட நீ சவாலை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்ட. இனி பாப்ப. பார்க்கலாம். கிளம்புங்க. ஏய் ப்ளீஸ். வீரா,
சார் சார் ஒரு நிமிஷம் வீரா சார் சார் போயிட்டாரு வா. ஏய் என்ன கண்மணி, உன்னோட வளர்ப்பு பிராணி உன்னையே கடிக்குது போல. பாத்து வேக்சின் போட்டுக்கோ. என்ன கண்மணி ரெஸ்டா? கண்மணி, நமக்குள்ள பர்சனல் எதுவும் இல்ல. எல்லா விஷயத்தையும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமாங்க. நீ யாரு என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடுவ. ஆனா என்னாச்சு? நான் ஏதாவது மறைச்சிட்டேனா? ச்சே, நீ மறைக்க மாட்ட, சொல்ல மறந்துருப்ப. இல்லையேங்க. எதை பத்தி? அதான் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விசாரிக்க வந்தார்ல, ஆ, அவரு உன்னையும் வீராவையும் கூட்டிட்டு போய் தனியா விசாரிச்சாரு. என்ன பேசினாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ம், ஏன் கண்மணி, ஆ? அந்த இன்ஸ்பெக்டர் என் தம்பியை உள்ள வச்சிருவன்னு மிரட்டுறாரா? கேஸை ஸ்டே வாங்குறதுக்கு நீ அப்ளை பண்ணியிருந்த, அதை பத்தி ஏதாவது? அவர் சொன்னதையே தாங்க சொல்லிட்டு இருக்காரு. என் அண்ணன் சாவுக்கு உங்க தம்பி காரணமா இருக்காருங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குதான். ஆனா அதுக்காக அவரை லைஃப் லாங் ஜெயில வச்சு பார்க்கணும்னு நான் கண்டிப்பா நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா நான் போய் ஸ்டே வாங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டேன்ல. எல்லாரும் ஃபீல் பண்றத பார்த்துதான் நானே எப்படியாவது அவர் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்னு ஸ்டே வாங்க அப்ளை பண்ணேன். அதானே நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதனாலதான் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசினேன். வீராவும் அதை தான் பேசினான். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன், தண்டனை வாங்கி கொடுக்கறதுல உறுதியா இருக்கேன்னு என்னை பார்த்து சவால் விட்டுட்டு போறாருங்க. அவரு மாறனை மட்டும் சொன்னா பரவாயில்லங்க, பொத்தம் பொதுவா யாரு தப்பு பண்ணிருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்றாருங்க. ஒருவேளை நாங்க எல்லாரும் மன்னிச்சா கூட அந்த ஆள் மன்னிக்க மாட்டாராமா. இந்த கேஸை இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ மொத்த பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாராம். அதால என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாங்க. அதுக்கு மேல நாம என்னங்க செய்ய முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.